श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जतावन् पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 34வது ஸ்லோகத்தினை பார்க்கிறோம். आहस्फुटं तत्त्वमसीति वेदतः तथाप्यसम्प्राप्य परात्मनिष्ठां भूयो विचारो मतिदुर्बलत्वं तत्सर्वदा स्वात्मतया हि भाति। கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் நம்ம பார்த்திருக்கிறோம். கிரமேண பகவான் ரமணர் இந்த ஆத்ம விசாரம் ஆத்ம சிந்தனை இந்த விஷயத்தினை ரொம்ப ஒரு ஸ்லோகம் ஆழமாக சொல்லிட்டே அகங்காரத்தை எப்படி நம்ம இல்லாமல் செஞ்சுக்கணும், அகங்காரம் இல்லாமல் நம்ம இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் அகங்காரம் என்ன, அது இல்லாமல் இருக்கிறது என்ன, அது இல்லாமல் நான் இருப்பேன் அப்போது இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கு பதில் கொடுத்துட்டு இந்த 34வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, வேதங்கள் உபனிஷத்துகள் மகா வாக்கியங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது, நீ பிரம்மம். நீ அகங்காரத்தோடு கூடியிருக்கிற இந்த உடம்போட தொடர்பு வச்சிருக்கிற ஜீவன் இல்லை. நீ அதுக்கு மகா வாக்கியம் தத்துவமசி, நீ அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு நமக்கு வேறு வேறு மகா வாக்கியங்கள். முக்கியமாக இங்கே தத்துவமசி இதி வேதா
புடம் ஆக ரொம்ப கிளியராக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. இது சொல்லியிருக்கு, நமக்கு புரிஞ்சதா? புரியிட்டோம் அப்புறம் ஏற்றுக்கிறோமா, ஒத்துக்கிறோமா? முதல்ல இது கரெக்டு தான், என்ன வேதம் சொல்கிறது, உபனிஷத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி இது முதல்ல ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் புரியும். ஆனால் அதே நம்ம செய்யறதுக்கு நிறைய கஷ்டப்படுறோம். காரணம் என்னன்னா, மதி துர்லபத்துவம், துர்பலத்துவம். மனசுல பல விஷயங்கள் தேங்கியிருக்கு. பல அபிப்பிராயங்கள், பல லோக விஷயங்கள் மேலே ரொம்ப 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 ஈடுபாடு. லோக வார்த்தைகள் பேசுறதேலே இப்படி சொன்னது சிந்திக்கலாமே, கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்கலாமே. மௌனமாக இருந்து பழகினாதான் மனசு, வாக் மௌனம் பண்ணாதான் மானசிக மௌனம் வரணும். மானசிக மௌனம் இல்லாதனால தான் நிறைய பேசணும்னு தோணும். நேற்றுக்கு பகவத்கீதையில் பகவான் வாங்மய தபஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால ரொம்ப முக்கியம். நிறைய பேசுகிறோம், விவகாரத்தில் நிறைய ஈடுபடுறோம்னா மனசில் நிறைய ஓடிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள். எது பற்றி? எல்லாம் போய் அனாத்மா. ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு மனுஷன் இந்த அனாத்மா பொய்யான விஷயங்கள், உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பானோ, அதிலும் இன்னும் 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 ஈடுபட செய்கிறானோ, அவனுக்கு சத்தியம் புரியாது, அவனால் தியானம் பண்ண முடியாது, இந்த தத்துவ விஷயம், இந்த ஆழமாக சொல்கிற விஷயத்தினை சிந்திக்க முடியாது. அதுக்கு இங்கே துர்பலத்துவம் மீன்ஸ் வீக்னஸ் ஆஃப் த மைண்ட், மானசிக பலஹீனத்தை. அதெல்லாம் நீக்கணும். அதனால நமக்கு உபனிஷத்து இப்படியெல்லாம் சொன்னால் கூட என்ன செஞ்சாலும் புரிய மாட்டேங்குது. அந்த நிஷ்டை நமக்கு ஏற்படுறதில்லை. ஒரே ஒரு காரணம், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஈடுபாட்டு 100% இல்லை, அவ்வளோதான். உபனிஷத்தும் அது சொல்லி கொடுக்குற குருவும் அவங்களும் குறை ஒன்றும் கிடையாது, நமக்கு தகுதில்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதை நீ வளர்த்துக்கணும், வேறு வழியில் கிடையாது. பாகவத மகாபுராணத்தில் ஒரு வாரம் உட்கார்ந்தார் பரீட்சித்து சுக மகாமுனிக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கிளாஸுக்கு போய் இவ்வளோ படித்தானா செஞ்சானா అనేది அநேகமாக இல்லை. ஏன்னா அவனுக்கு மொத்தம் வயசே 36-40க்குள்ளே தான் இருக்கேன், அவ்வளோ கூட இருந்திருக்காது. ஆனால் மரணம் வந்துச்சு, மரணம் வரப்போகிறது. அடுத்த வாரம் பாம்புக்கு நாலு தீட்டப்பட்டு இறந்து போகிறான்னு தெரிஞ்சுது. என்ன சம்ஸ்காரமோ திடீர்னு சர்வத்தனை விட்டுட்டு இப்போது ஒரு வாரம்தான் நான் ஜீவிக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தேன். இனிமேல் மனசுனி இந்த கொஞ்ச நேரமாவது லோகத்தினை பற்றி சிந்திக்காமல் ராஜ்யம், பாரியா, குழந்தை, சர்வத்தினை அப்படியே அந்த திறமை இருக்கிறதுனால தான் பரீட்சித்து ஒரு உத்தம அதிகாரியை சுகாச்சாரியர் முன்னாடி உட்கார முடிஞ்சது. உட்கார முடிஞ்சது மட்டும் இல்லை, சுகாச்சாரியர் சொல்ல விரும்பிட்டார். சுகாச்சாரியருடைய தரிசனம் கிடைக்கிறது யாருக்கு கிடைக்காது, ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா, தன்யாத்மா இந்த பரீட்சித்து. எப்படியோ
அம்மா செஞ்ச புண்ணியம், பாட்டி செஞ்ச புண்ணியம், பாண்டவர்களுடைய அவன் ஒரு கிராண்ட் சன் தானே. அப்போது அவனுக்கு கடிச்சது. அந்த ஒரு வாரத்தில் சத்தியத்தினை அது என்ன சொல்லணும்னா ஒரு வாட்டி தான் உபதேசம்னு சொல்லணும். ஒரு வாட்டி தான் உபதேசம் அந்த ஒரு வாரத்தில் நடந்துச்சு. விஸ்தாரமாக நடந்துச்சு. பாகவதம் மொத்தம் சொல்லப்பட்டது. சத்தியத்தினை உணர்ந்துட்டான். நான் தன்யனாயிட்டேன். சொல்லி கொடுத்த சுகாச்சாரியர் நல்லதேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பாம்பு வந்தது, பரீட்சித்தினை தீண்டிச்சு, சரீரம் பொசுங்கி போச்சு. ஆனால் ஞானம் வந்ததுக்கப்புறம் ஞானம் வந்தாச்சு. ஒரே வாட்டி தானே டீச் பண்ணார். நம்மளை போல் இப்படி வருஷக்கணக்கில் இத்தனை கிளாஸுகளில் போலியே. என்னது காரணம்? அப்புறம் தகுது. அடுத்த உதாரணம் சாந்தோக்கியோபனிஷத்தில் குருவான அப்பாவான அவருடைய பிள்ளைக்கு சிஷ்யனாகவே எடுத்துக்கிட்டு அங்கே உபதேசம் பண்ணும்போது அங்கே 9 வாட்டி சொல்லி கொடுத்தாருன்னு. அந்த 9 வாட்டி உடனே சொல்லி கொடுத்தாரா? நம்ம உபனிஷத்தில் அடுத்ததுன்னு எடுத்து பார்க்குறோம். இல்லை கொஞ்ச நாள் இடம் விட்டுட்டு கொடுத்தாரா, சொன்னாரா? மொத்தத்தில் 9 வாட்டி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. 9 வகையான திருஷ்டாந்தம் உதாரணம் சொல்லி இதுதான்ப்பா பிரம்மம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு 9 வாட்டி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஸோ பரீட்சத்துக்கு ஒரு வாட்டி தான், இவனுக்கு 9 வாட்டி. இல்லை தைத்திரிய உபனிஷத்தில் உதாரணம் எடுத்துட்டு அங்கேயும் அப்பா பிள்ளைக்கு நடுவில் அவனுக்கு பல வாட்டி சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா அங்கேயும் 5 வாட்டி 5 கோஷங்கள்னு அவன் ஒன்று இது நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, பிராணம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லைன்னு சொல்லி பண்ணி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது. அவனை போய் நீ தபஸ் பண்ணிக்கோன்னு தியானம் பண்ணு, மௌனத்தில் சிந்தனை பண்ணன்னு அனுப்பிச்சார். நமக்கு இந்த பேசிக் ஒரு நம்ம பேச்சுன்னு குறைச்சிக்கிட்டு மௌனம் இருக்கிறதே நமக்கு முடியல. ஆனால் பிள்ளை பண்ணா போய் எவ்வளோ நாள் பண்ணானோ பண்ணி திரும்பி அவனுக்கு சத்தியத்தின்னு உணரலை, வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் முதல்ல இந்த உடம்பு தானே நான் என்ன நீங்கள் சொல்கிறது அப்படின்னு வந்தான். குருவான அப்பா இல்லை, திரும்பி போய் சிந்தனை பண்ணார். இப்படி 5 வாட்டி அனுப்பிச்சிட்டாரு. அது எவ்வளோ நாள்? மொத்தத்தில் 5 வாட்டி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ரொம்ப துர்பலத்துவம் இருக்கிற யாரோ தெரியுமா? இந்திரனுக்கு. தேவராஜன் இந்திரன் சொல்கிறீங்க? ஆமாம். அவனும் அந்த உபனிஷத் சாந்தோக்கியத்தில் தான் அவனு கதை வரும். அவனு பிரஜாபதி குரு கிட்ட வந்தார் படிக்கணும்னு சொல்லிட்டு. 108 வருஷம் நம்ம கணக்கில். ஆனால் அவங்க கணக்கு தேவலோக கணக்கு என்னமோ தெரில. அப்படியே எடுத்துக்கிட்டா கூட 108 வருஷம் படிக்க வேண்டியதாயிடுச்சு இந்த சத்தியத்தினை உணர்றதுக்கு. யாருக்கு? தேவராஜனான இந்திரனுக்கு. இந்திரன் ஏன் அப்படி 108 வருஷம் ஆகிடுது. பரீட்சத்துக்கு ஒரு வாட்டி, ஸ்வேதகேத்துக்கு 9 வாட்டி, ஆருணிக்கு 5 வாட்டி சொன்னால் புரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த தேவலோகம்னு சொன்னாவே, தேவதைகள்னு சொன்னாவே, இந்திரன் சொன்னாவே போக புத்தி. போகந்தானே. அங்கே சொர்க்கத்தில் என்ன இருக்கு? போகந்தான். அவ்வளோ போக புத்தி இருக்கிறவனுக்கு 108 வருஷம்
அதையும் பிரம்மாஜி கிட்ட யாரும் சொல்லி கொடுத்தது? குரு பிரஜாபதின்னா பிரம்மாஜி. அவர் சொல்லி கொடுத்தே தேவராஜனுக்கே 108 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அப்போ நாங்கள் பரவாயில்ல சார், நாங்கள் ரொம்ப இந்த ரமணாலயத்துக்கு ஒரு நாங்கள் நல்லவங்க தானே. ஆமாம், நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் தங்கம்தான், ரத்னங்கள் தான். ஆனால் நம்ம கடிச்சித்தா இல்லையானது நம்ம தான் பார்த்துக்கணும். உலக புத்தி, போக புத்தி, எக்ஸ்ட்ராவர்டட்னஸ், இந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்லணும், இன்னைக்கு சொல்லணும்னு நம்ம இந்த மாயா செல்ஃபோன்லேருந்து காப்பாற்றிக்கணும். முழுசாக அது என்னுடைய கண்ட்ரோலில் எனக்கு முக்கியமானதுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படுத்தணும். தவிர அந்த வாட்ஸ்அப் வைரஸ், மாயா செல்ஃபோன் நீங்கள் அதில் மாட்டிக்கக்கூடாது. அதுக்கு 1-2 சொல்லுவேன். நிறைய குரூப்பில் மெம்பராக இருக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு நீங்களாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் தகவல் தவிர சும்மா யாருக்கு அது இது அனுப்புறது செய்யாமல் இருக்கிறது. இப்போது நம்ம சத்சங்கத்து கிளாஸ் குரூப் இருக்குது. ஆனால் இது உங்களை மனநம் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு வேண்டிதான் கிளாஸ் வாங்கோன்னு ஞாபகப்படுத்தி, கிளாஸ் பற்றி திரும்பி பேசினது உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இதுதான் செய்கிறோம், அதுக்கு மிஞ்சி கிடையாது. இங்கே உலக விவகாரம் எதுவுமே கிடையாது. இது ஒன்று செய்ய முடிஞ்சாவே நீங்கள் நல்ல தபஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூடாது. எதில் வேண்டாம், நான் எந்த குரூப்பில் நான் வேண்டாம், 10 குரூப் எனக்கு தேவையில்லை. குரு சத்சங்கம் அந்த விஷயங்கள் தான். அது பாட்டுக்கு அது வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் வெளியில் வந்துடுங்க. 10 க்ரீன் 20 காணப்பட்ட உடனே மனசு டெம்ட் ஆகிடும், போய் அமுக்கணும். அப்புறம் இப்போது எல்லோரும் ஸ்டேட்டஸ் போடுறதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரமாக நானும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சார் நீங்கள் கட்டி போயிட்டீங்க? சொல்கிறதுக்கு காரணம், இந்த ஸ்டேட்டஸ் போடுறதில் நம்மளை தொந்தரவு பண்ணல. பட் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இப்போ அது ஒரு புதுசாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் அந்த அப்டேட்ஸு ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணதுனால நிறைய மக்கள் அதை நோண்டி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே நான் கவனிச்சிட்டேன். ஆனால் யாரும் கம்பல் பண்ணல. அது அவங்களுக்கு அது ஸ்டேட்டஸில் யார் என்ன போட்டான்னு தெரியவே தெரியாது, நீ அப்டேட்ஸ் அமைக்கிட்டா தவிர. ஆனால் ஒரு வாட்டி அமைக்கிட்ட என்ன ஆகுமன்னா, பார்க்கலாம் இவங்க என்ன போட்டாங்க. நேற்றுக்கு நான் பொங்கலுக்கு அந்த ஊர் போயிட்டோம், அவன் அந்த ஃபோட்டோ எல்லாம் போடுறான். இன்னொருத்தர் நாங்கள் நேற்றுக்கு பிக்னிக்கு போயிட்டோம், எங்கள் ஃபோட்டோ போடுறான். இல்லை வேறு ஏதேதோ எங்கெங்கோ கடிச்சதெல்லாம் கொண்டு வந்து போடுறான். இப்படியெல்லாம் போட்டு அது ஒரு பெரிய ஆகிடுது. அது பாட்டுக்கு அது வரட்டும், அது நம்ம தொடாமல் இருந்தால் சரி. நான் ஏன் போட ஆரம்பித்தேன்னு சொன்னால், நம்மளை யாருன்னு தொந்தரவு பண்ணல, யாருன்னே நீ பார்க்குறன்னு கம்பல் பண்ணல. ஆனால் நம்ம என்ன போடுவோம், இந்த பேசின விஷயந்தான் ஒரு சின்ன லிங்க் அங்கே போட்டுருவோம். அது வேணுமென்னா பார்க்கலாம், எனக்கு அதையும் வேண்டான்னா வேண்டாம். சில பிகினர்ஸுக்கோ யாருக்காவது உபயோகப்படும், கொஞ்சம் அவங்களுக்குள்ள கூட ஏதாவது இந்த ஆத்தியாத்மிக பாவம் சிந்தனை வரும் அப்படின்னு சொல்லி தவிர, நமக்கு நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இப்படின்னு நினைக்கல. சரி, நான் சும்மா போட்டேன். போன வாரம்தான் போட்டதுக்கப்புறம் அதையும் 50-60 பேர் பார்க்குறாங்க. நான் யாரையும் கூப்பிட்டு சொல்லலையே. அவங்களை எந்த மெசேஜ் போகாது, அவங்களுக்கு எதுவுமே போகாது.
பட் ஸ்டில் அந்த பொங்கல் டைம் அன்றைக்கி இப்போ போட்டு அனுக்கிறேன் 50-60 பேர் பார்க்குறாங்க. பரவாயில்ல, நல்லது தானே, நல்ல விஷயத்தானே 50 பேருக்கு பார்த்தாங்க அப்படின்னு. இப்போது கிளிப்பு என்ன விஷயத்துன்னு போடுறானோ 2-3 நாளில் அது போடுறேன். இப்போ எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு இல்லை. ஸோ நிறைய அந்த மீடியா மூலமாக நிறைய என்னென்னமோ யாரோ பண்ணுறாங்க. சரி, நல்லதே, அந்த ஒரு தாட் ஃபார் த டேவாக இருக்கணும். சரி, அதையும் பார்த்தேன் அவங்களதையும் பார்த்தேன் இதையும் பார்த்தேன் அப்படின்னு இது கிடையாது. நான் யாரதையும் பார்க்கல, ஆனால் நான் போட்டுட்ருக்கேன். என்ன நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னது எனக்கு ரொம்ப கஷ்டிதம். இது யாருடைய மனசுன்னு கடத்துறதுக்கும். இப்போது பலதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிடும், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அது இன்னும் பார்க்கணும் தோறும். ஒரு அம்மா ஒருத்தர் யாரோ ஏன்னா அதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, 100 ஃபோட்டோ வரைக்கும் போடலாம் அப்படி டக் 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 டக்குன்னு. அப்போது ஒரு ஃபோட்டோ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாடல் கேர்ள் ஏதாவது இன்றைக்கி எல்லாம் பார்க்கணுன்னு தோணும். தேவையில்லை. அதனால் சத்து விஷயத்துலையே மனசு வச்சுக்கிறதுக்கு, சத்தே யோசிக்கிறதுக்கு அவ்வளோதான் பண்ணுங்க. அது எல்லாருக்கும் அனுப்பணும் செய்யணும்னு வேண்டாம். நாங்கள் இங்கே ஏதோ குரு ஆச்சாரிய வியாசபீட்டம் ஸ்தானம்னு வச்சு 10 பேருக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறோன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போடுறோம். ஸோ கருத்து என்னன்னா, ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் ஆல் த groups, memberships, is that block it. Minimum green symbol should be there, minimum. And ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி இம்பார்ட்டண்ட்டு எனக்கு உங்களுக்கு மெசேஜ் வரதே அண்ணா. சிம்பிளி சர்ஃபிங், ப்ரௌசிங் இதெல்லாம் வச்சுக்கிட்ட நம்ம சாதகனாக இருக்க முடியாது. கண்டிப்பாக உலக விஷயங்களே மைண்ட் ஆக்குப்பை பண்ணும். எதுக்கு இவ்வளோ இந்த விஷயம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, இன்னும் அடுத்த ஸ்லோகம் போகிறீங்களா இல்லையா? இந்த மதி துர்பலத்துவம்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் இப்படி எல்லாம் இன்னும் சின்னது நிறைய இருக்கு. அவசரம் இல்லாமல் வாய் திறக்கக்கூடாது, பேச வேண்டியதே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுறது தேவையா அவசரமான்னு சொல்லி அப்படி அதனை நியந்திரணம் பண்ண பழகிட்டு அது தபஸ், ரொம்ப சிறந்த தபஸ். அப்போதான் உள்ள மனசு மௌனம் ஆயிடும். அந்த மௌனமான மனசுக்குள்ளதான் இங்கே பேசுகிற இந்த சத்திய விஷயம் தெரியப்படுமே தவிர ரொம்ப பறந்துட்டு இருக்கிற அலை பாய்ஞ்சிட்டு இருக்கிற மனசுக்குள்ள இது போகாது. அதனால் அப்படி சொல்லி எப்படி முடிவு செய்கிறாருன்னுங்க. ஆனால் சத்தியம் ஆத்மா, குரு, சாஸ்திரம், வேதம், மகாவாக்கியம் எது பேசுகிறது அது தத் சர்வதா ஸ்வ ஆத்மதையாகி பாத். அது எப்பவுமே பிரகாசிச்சிட்ருக்கு. அது நீ கவனித்து உணர்ந்து இருந்தால் உன்னுடைய சேஷ்டைகள், விவகாரம், இதெல்லாமே அப்படி இருக்காது. நம்ம ஏன் இத்தனை வச்சுக்கிறோம், இத்தனத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவன்னு சத்தியத்தின் உணர்ந்தவன் அது செய்ய மாட்டான். அவ்வளோதான் அடையாளம் அதுக்கு. இதில் கடைசி இப்போ வாட்ஸ்அப் பற்றி, இந்த செல்ஃபோன் பற்றி எவ்வளோ பேசியிருக்கானே சார், அது நல்லது தான் சார், அவங்களும் நல்லது தான் அனுப்புகிறாங்க நீங்கள் சொன்னது போல். ஆனாலும் இருக்கக்கூடாது. அது என்னோடய அபிப்பிராயம், உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எந்த குரூப்லும் கிடையாது. இல்லை, தேவையில்லை.
எனக்கு வேண்டியது கடிச்சிட்டு எனக்கு வேண்டிய விதத்திலும் மார்க்கத்திலும் நான் இருக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுறதா? என்ன ஆச்சாரியர் என்ன உபதேசம் பண்ணுறாரோ அது நான் மறுபடியும் அந்த விஷயத்தில் இருப்பேன். எனக்கு 10 விஷயம். மனுஷனுக்கு என்னன்னா, ஐயோ நான் அப்படியெல்லாம் பார்த்து 10 பேருக்கு அப்படியெல்லாம் அனுப்பலைன்னா நான் இருக்கேன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும்? அப்படின்னு ஈகோன்னு வளர்த்துக்கோ நல்லா. நான் இருக்கேன்னு தெரியணும், அவங்கள எல்லாரும் என்ன கவனிச்சுக்கணும், இவங்களும் அனுப்புகிறாங்களே அப்படின்னு தெரியணும். அகங்காரம் தானே. யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் அகங்காரா, அதில் இருந்துக்கோ, பண்ணிக்குங்கோ. பட் இஃப் யூ ஆர் ரியல்லி சின்சியர் சீக்கராக இருந்தால் விளங்கிடுங்கோ, உங்கள் நல்லதுக்காக தான் அது. சரி, இது இப்படி சொல்லி அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அடுத்த ஸ்லோகம், சில பேர் ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்லுவேன், ஆரம்பித்த மாதிரி 35 படிச்சிட்ருக்கேன். ந வேத்ம்யஹம் மாமுத வேத்ம்யஹம் மாம் இதி பிரவாதோ மனுஜஸ்ய ஹாஸ்யஹ திருஷ்யபேதாத் கிமஹம் த்விதாத்மா ஸ்வாத்மைகதாயாம் ஹி தியாம் ந பேதாக. முடிஞ்ச வரைக்கும் கண்கள் மூடாமே கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஜஸ்ட் எதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் என்ன, எனக்கு ஆத்மா தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல இன்னும். ந வேத்மிய அகம், ந வேத்மி அகம், நான் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆத்மானு பிரம்மன்னு, எனக்கு தெரியல சார். சில பேர் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆத்மா என்ன, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேத்மிய அகம் மாம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் இப்படி சொல்கிறான், சில பேர் அப்படியும் சொல்கிறான். இன்னும் சில பேர் நான் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இப்படியே வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் இப்படின்னு பேசுகிறவங்க இப்படியெல்லாம் பல விதமாக சொல்கிறாங்களே, என்னது, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரியல நான் ஆத்மானி, நான் ஆத்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை, நான் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இப்படியெல்லாம் பேசுகிறவளெல்லாம் இந்த பேச்சு சிரிக்க வேண்டிய பேச்சு. இதி பிரவாதக, இப்படிப்பட்ட பேச்சுகள் பல பேர் சொல்கிறது மக்கள் இதெல்லாம் ஹாஸ்ய, சிரிக்க வேண்டியது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இதுக்கு மூலம் எங்கே இருக்கு, எதுக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னா, கேனோபனிஷத்து இதுக்கு மூலம் இந்த தாட்டுக்கு. இப்போது நானும் ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே போயிட்டுருக்கேன், போகும்போது யாரோ ஒருத்தர் என்னை கேட்குறாங்க. என்ன, அவங்க ஏதோ யூடியூப்பில் எங்கோ பார்த்துருக்கலாம், வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம் ஃபோட்டோ, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் இப்போ பார்க்கும்போது. அதனால் அவங்களுக்கு சந்தேகம். அந்த வேதவாணின்னு ஒரு யூடியூப் ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன கேட்குறான். இப்படின்னு வச்சுக்கோங்க. மகேஷ் அனி யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் இப்படி எல்லாம் பேசுகிறார், உங்களை போல இருப்பாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? தெரியும், தெரியாது. அது என்ன தெரியும் தெரியாது? அது நான் தான் எனக்கு தெரியும். ஆனால்
உங்களுக்கு தெரிஞ்ச போலும் அவர் யாரோ அப்படின்னு செகண்ட் பர்சனாவோ தேர்ட் பர்சனாவோ இல்லை, அப்படி எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன செகண்ட் பர்சனாவோ இல்லை தூரம் தேர்ட் பர்சனாவோ நினச்சிக்கிறீங்க பார்க்குறேன். பட் நான் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது வேறு. அதுதான் இந்த கருத்தில். ஏன்னா இந்த தெரியும் అనేది தெரியாததనేది அது தவறு. தெரிஞ்சவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி தெரியும் உனக்கு? இந்த கிளிப் எனக்கு தெரியும் சார், அந்த மனுஷன் எனக்கு தெரியும். அப்போன்னா அவர் வேறு, தெரிஞ்சுக்கணும் நான் வேறு. பட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் అనేది எந்த விதமாக தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் இந்த கிளிப்பு போல் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? நான் எப்படி கிளிப்பு போல் தெரிஞ்சுக்குவேன்? அப்படின்னா திருக் திருஷ்ய பேதாத், திருக் திருஷ்ய பேதம் வருமே. என்னால் தெரிஞ்சுக்கப்படுறது எல்லாமே நான் இல்லையே. அதுக்கு பேர் திருக்கு. நான் பார்க்குறவன், தெரிஞ்சுக்கிறவன். எனக்கு தெரியப்படுறது எல்லாமே எனக்கு நான் இல்லாத அப்பாற்பட்ட தனியாக இருக்காது. ஆனால் நான் தெரிஞ்சுக்கணே வார்த்தை சொன்னால் அது தவறாயிடும். ஏன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? ஒரு சப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டானா இல்லை பொது ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டானா? இதுபோல் உங்கள் நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே ரெண்டு இருக்கா? தெரிஞ்சுக்கிறவன் நான் இருக்கேன், தெரியப்பட்ட நான் இருக்கேன். ரெண்டு இருக்குமா? இருக்காது. என்ன நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானே தான். அப்போ அங்கே எதுக்கு நான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும்? அதே தவிர நான் என்னை தெரிஞ்சுக்கலன்னு எப்படி சொல்கிறேன்? நீ தான் இருக்கே, உன்னை நீ தெரிஞ்சுக்காமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் இருக்கீங்களா அப்படி கேட்பேன். இங்கே ஃபோனில் இல்லை, இருங்கோ சார் கொஞ்சம் நேரம் கிள்ளி தொட்டி பார்த்து இருக்க சார் அப்படி சொல்லணுமா? என்னைக்காவது அப்படி சொல்லிட்டீங்களா? சொல்லணுமா? இல்லை. செல்ஃப் எவிடென்ட், ஸ்வ அனுபவம். அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறது ஏதாவது அதெல்லாம் ஏதோ பேச்சுக்காக சொல்லுவாங்க. அது எல்லாமே கூட ஹாஸ்யமான பேச்சு என்றார். சிரிப்புவர், சிரிக்க வேண்டிய பேச்சு அதெல்லாம் ஹாஸ்யம், ஃபன், கேலி பண்ண வேண்டியது. ஏன் காரணம்னா நான் சொன்னேன். இப்போ திருக் திருஷ்ய பேதாத், இந்த திருக் திருஷ்ய பேதத்தினால பார்க்குறவனு பார்க்கப்படுறது இந்த மாதிரி பேதாத். அதனால இந்த ஆத்மான நான் த்விதா ஆத்மா கேள்வி கேட்குறேன். ஆத்மா ரெண்டு இருக்க, தெரிஞ்சுக்கணும் நானும் தெரிஞ்சுக்கப்பட்டது. அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆத்மா ஒன்று தானே. அப்படின்னா அர்த்தம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ். தெரிஞ்சுக்கணவன் நானும் தெரிஞ்சுக்கண விஷயமனே பேதம் இந்த ஞானத்தில் என்னை பற்றி. நான் అనేది ஒன்று இருக்குல்ல, இந்த உடம்பு பற்றி சொல்லலை, அகங்காரம் பற்றி சொல்லலை. பட் சுத்தகம் நான் இருக்கேன் சார். நான் ஏதோ ஃபீலிங் தோணுறதா, அது அது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? திருஷ்ய பேதம் இல்லைங்க. இந்த இடத்துல அந்த பேச்சு வராது. விஷயம் ரொம்ப ஆழம் தெரியல. நீங்கள் காலையில் லைட்டாக சாப்பிட்டீங்களா, ஹெவியாக சாப்பிட்டீங்களா, ரொம்ப புளிச்சு போன தோசை சாப்பிட்டீங்களா, இல்லை என்ன போல் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டீங்களா, எனக்கு தெரியல. பார்த்துக்குங்க, பொறுத்துக்குங்க, வாங்க, எனக்கு கூட பேச்சு புரியும். அதனால் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் சரியானதில்லை. ஏதோ they will blabber,
அப்படின்னு சொல்லணும். இதுக்கு கேனோபனிஷத்தில் மூலம்னு சொன்னேன் இல்லையா, அங்கே என்னன்னா எஸ்ய அமதம் தஸ்ய மதம் 2 ஸ்லோகம் இருக்கும், ரொம்ப அழகாக. அதில் ஒன்று நாகம் சுவேதேதி யோன வேதேதி வேதச்சான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது இன்னொன்று யாருக்கு நான் படித்து சொல்கிறேன் தமிழில். எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதசஹா. எக்ஸாக்ட்லி இதுதான் இப்போ இங்கே ரமணர் கேட்குறது. யார் எனக்கு தெரியும், எது சத்தியம் பற்றி ஆத்மா எனக்கு தெரியும்னு சொன்னவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். யார் தெரியலன்னு சொல்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன சார் இது? தெரிஞ்சதுன்னு சொன்னால் தப்பு. அதுதான் சொல்கிறாரு. அதனால் எல்லா பொருள் போல் அது தெரிகிற விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டு. எல்லா விஷயங்கள் வஸ்துகள் போல் புலங்கள் மூலமாக மனசு மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை, அது அவசரம் இல்லைன்னு சொன்னால் கரெக்டாகும். ஆனால் இங்கே என்ன, எஸ்ய அமதம் யார் தெரிஞ்சுக்கலையோ அவனு தெரிஞ்சுக்கிட்டான். யார் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறானோ அவனு தெரிஞ்சுக்கலை. இது அவ்வளோ சட்டுன்னு உள்ளே போய் ஏறாது. பட் சிந்திச்சா தெரியும் இதில் என்ன இருக்குன்னு. அதனால தான் இந்த மாதிரி விஷயம் இது என்னமோ அதான் சார் இது பிரம்ம வித்யான்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். என்ன கஷ்டம்? யார் பற்றி பேசுகிறோம்? யார் பற்றி? உலகம் பற்றியா? ஊர் பற்றியா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்காவை யாரை பற்றி பேசுகிறோம்? உன்னை பற்றி சொன்னாவே நீ புரிஞ்சுக்கிறது எனக்கு கஷ்டம்னு சொன்னால் எப்படி சொல்லு? எப்படி? எந்த கடவுளை பற்றி பேசலை, எந்த ஊரை பற்றி பேசலை, எந்த லோகம் பற்றி பேசலை. உன்னை பற்றி பேசும்போது புரியலே கஷ்டம்னு சொல்லலாமோ? ஆனால் சொல்கிறோமே. இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்க சார். சத்தர்ஷன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஏதாவது பேசுங்கோ. நாளைக்கு ரிப்பப்ளிக் டே, ஆமாம் பேசுங்கோ. பேசுவேன், அதை பற்றி வேறு கிளிப் அனுப்புவேன். அப்புறம் என்ன தேசபக்தி வேணும் இல்லையா? அது எல்லாரும் அந்த கருத்தும் சொல்லி முடிச்சு விட்றேன். அன்றைக்கி சொன்னேன். ஓகே சரி, வேதாந்தத்துக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்னு? இல்லை சம்பந்தம், அது விவகாரம்தான். ஆனால் வேணும். வந்தே மாதரம், விகசித பாரத், வைப்ரண்ட் பாரத் 2047. சர்வலோகத்துடைய கல்யாணத்துக்காக அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட சங்கல்பத்தோடு இருங்கோ. ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எலெக்ஷனும் வர போகிறது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல விஷயத்தனே சொல்லி இந்த வாட்டி எப்படியாவது தர்மம் வரணும், தார்மீகம் வரணும். இனிமேல் பொறுத்துக்கூடாது. அதில் நம்ம பங்கு இருக்கு, இல்லைன்னா நஷ்ட போவோம். சரியா? அந்த மாதிரி விஷயம் சொல்லலாம். அது நம்ம செல்ஃப், இது சுவார்த்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. சர்வம் உலகம் மொத்த மானவாளி எல்லாருக்கும், மனுஷர்கள் எல்லாருக்கும் நாடு. சரி, அப்போ இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்லி நமக்கு தெரிவிக்கிறாரு, கேனோபனிஷத்தில் சொன்னது போல். ஸோ அதனால் ரொம்ப ஆர்குமெண்ட்டு, ரொம்ப பேச்சு விஷயம் கிடையாது. அந்த சென்டர் விட்டுட்டு ரொம்ப போகக்கூடாது. சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பகவான் ரமணர் இருக்கும்போது ஆசிரமத்தில், ஸோ இந்த ஆர்குமெண்டட் இது ரொம்ப லாஜிக் திங்கிங். பொதுவாக வேதாந்தம் பேசுகிறவங்க எல்லோரும் ரொம்ப
லாஜிக்கு. நாங்கள் தான் வேதாந்தம் பேசுகிறவங்க என்ன நான் ஸ்டாப்பாக நான்சென்ஸ் பேசிகிட்டே இருப்போம். ஒரு விதத்தில் சார் நீங்கள் பேசுகிறது நான்சென்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாமா? ஏன்னா நேற்றுக்கு பகவத்கீதை கிளாஸில் ஒரு கருத்து வந்துச்சு. அங்கே சத்தியம் விஷயம் வந்தது. நான் அதோடைய ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தாட் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் கிராஸ் பண்ண முடிஞ்சால் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி எதுவுமே ஒருக்காகவும் சத்தியம் பேசவே முடியாது. நீங்கள் தானே வேறு கிளாஸில் எல்லாம் கூட சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அப்ரியாத் இதெல்லாம் பேசுகிறீங்க. சத்தியமேவ ஜெயத்தேன்னு முண்டகோபனிஷத்து அப்போ பேசிட்டோம். இப்போ சத்தர்ஷனம் பேசுகிறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் டீப்பஸ்ட், ரொம்ப ஆழமான கருத்து விஷயம். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இந்த உலகத்தில் எங்கேயுமே எப்பவுமே எது பற்றியும் எந்த சத்தியமும் பற்றியும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி பேசுகிறீங்க? உலகம் பொய்யான உலகத்தில் நீ என்ன சத்தியம் பேசினா அது சத்தியம் ஆகுமா? சொல்லுங்க. இந்த எண்ணம் அடுத்து இன்னொரு ஸ்லோகத்தில் வரும். இதே தாட் இப்போ சொன்னதை வரும். ரமணரே சொல்லுவார். ஆனால் இப்போ சொல்லிட்டு இருக்கதே பேச முடியாது. உலகம் மொத்தமே போய் அக்கார்டிங் டு வேதாந்த சாஸ்திர ஞான திருஷ்டியில் இதெல்லாம் போய் அப்போ அங்கே என்னதான் சத்தியமோ அது இது, என்ன வரம், என்ன சாபம், என்ன புண்ணியம், என்ன பாபம், என்ன தர்மம், என்ன அதர்மம், அந்த லெவலுக்கு திங்க் பண்ண அவங்களுக்கு இந்த பகவான் சொல்கிற சத்தர்ஷனம் உள்ளே ஏறும். அப்புறம் அந்த கருத்து இன்னும் பாதி இருக்கு. என்னது? அப்புறம் சத்தியம் பற்றி த பிரம்மன் ஆத்மா பியாண்ட் த வேர்ட்ஸ், அது பேச்சுக்கு எட்டுற விஷயம் இல்லை. அப்போ உலகம் பற்றி எது சொன்னாலும் பொய்தா, பிரம்மன் பற்றி ஏதாவது சொன்னாலும் பொய்தா. ஏன்? தட் இஸ் பியாண்ட் த வேர்ட்ஸ். வார்த்தைகளுக்கு மனசுக்கு நான் வாக்குனால அது அடைய முடியாது. ஏச்சோ வாச்சோ நிவர்த்தந்தே, பேச்சினால் அது பதங்களினால சப்தங்களால் புரியறது இல்லை. அது மனசும் புரிஞ்சுக்கூடாது. நான் மனசாமனுதே சத்தியம். அப்போ பதங்கள் வார்த்தைகள் சொல்லுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்போது அதை பற்றி என்ன பேசுவேன்? அப்போ என்னதான் சார் பண்ண சொல்கிறீங்க? மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம். அதுதான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்ன மௌனம். அந்த மௌனத்தில் தான் நீ சத்தியம்లో நிஷ்ணாதன் ஆயிடுவே. கருத்து புரிஞ்சுத? பிரம்மனை பற்றி ரொம்ப, ஆனால் மணிக்கணக்கில் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். எதுக்கு அப்போ பேசுகிறீங்க? நீ சொல்கிறேன், அடுத்த ஸ்லோகம் வரும்போது சொல்கிறேன். டவுட் அப்படியே மைண்டில் இருக்கட்டும். ஸோ இப்போது இங்கே ரமணர் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நடுவில் இப்படி வந்துட்டேன். ஆசிரமத்தில் இப்படி தான் பேச்சு பேச்சு பேச்சு. ஸோ இந்த வேதாந்தவங்கன்னா நிறைய புக்ஸு நிறைய படித்து அதெல்லாம் படித்து அதை படித்து எத்தனை கிளாஸ், எத்தனை சப்ஜெக்ட்ஸ், எத்தனை டாபிக்ஸு, 4000 வீடியோஸ். ஆமாம், அப்பா 4000 ஆயிடுச்சு மேலே. இப்போது ஒருத்தர் வந்தார் ரமணர் ஆசிரமத்துக்கு. காலையில் நேற்று நைட்டு வந்தார் என்னமோ. காலையில் பகவானை பார்க்குறதுக்கு போனார். பொதுவாகவே பகவான் அங்கே உட்கார்ந்துருப்பார். சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் அங்கே இருப்பாங்க. எல்லாரும் சாந்தமாக எல்லோரும் மௌனமாக இருப்பாங்க. யாரும் உட்காருவாங்க அப்படியே சும்மா. இப்படி தான் மணிக்கணக்கு போயிட்டே இருக்கும், நாளுக்கு போயிட்டே இருக்கும். நடுவில் அந்த சாப்பாட்டு டைமு அதெல்லாம் பெல் அடித்தா பகவான் ஏந்திருவார். சமையல் அந்த இடத்துக்கு போஜன சாலைக்கு போவார். அப்படி ஒரு நாள்
யார் ஒரு நல்ல படித்த இப்படி வேதாந்தம் இதெல்லாம் அவர் போனார். அவர் நேற்று சாயங்காலம் இறங்கிட்டார் ஆசிரமத்தில். பார்த்தா யாரும் எதுவுமே என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு லெக்சர் கிடையாது, ஒரு சாண்டிங் கிடையாது, ஒரு ஏதோ பூஜை எதுவுமே கிடையாது. எல்லோரும் என்னமோ வர்றாங்க, பகவான் சுற்றி உட்காடுறாங்க. ஆனால் எல்லாரும் மௌனமாக சைலண்ட்டாக சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் மூஞ்சி. ஆனால் இவர் நிறைய உள்ளே வச்சிருக்காருல, நிறைய படித்து நிறைய பேசினானே. இவர் வந்து பகவான்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு ஏதோ விஷயம், சாதனைன்னா ஆத்தியாத்மிகத்தில் வேதாந்தத்தில் இப்படி அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கார். பகவான் ஒன்றும் பேசலை, கேட்டுகிட்டே இருக்கிறார். இவர் ரொம்ப நேரம் பேசிட்டார். அதுக்கப்புறம் பெல் அடிச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது கேட்கும், பகவான் எழுந்திரிச்சு போவார். அப்பவும் ஒன்றும் பேசலை. இவர் கூட பேசிக்கிட்டே போயிட்டுருக்கார், என்னென்னமோ சொல்கிறார். அங்கே உள்ளே போய் உட்கார்ந்துட்டார். இவர் கெஸ்ட்டாக வந்ததுனால பகவான் பக்கத்தில் யாராவது உட்காரலாம், அப்படியெல்லாம் அவர் தனியாக உட்கார மாட்டார், அப்படியே லைனில் உட்காருவார். இவர் உட்கார்ந்தார் பக்கத்தில். சரி இப்போது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன் வேதாந்தம், தியான நிதித்தியாசனம், சாதனைகள், விஷயங்கள் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு இங்கே. ஆனால் உங்கள் ஆசிரமத்தில் எங்கேயுமே எதுவுமே யாரும் பண்ண மாதிரி காணுமே. அப்போ நீங்கள் இந்த ஆசிரமத்தில் என்னதான் பண்ணுறீங்க? அதுதான் மெயின் கேள்வி. என்னதான் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன சொல்லித்தரீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா அவர் வேறு என்ன ஆசிரமத்துக்கு எல்லாம் போனால் அங்கே பார்த்தா அங்கே எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்கு. பகவான் என்ன பதில் சொல்லித்தாரு தெரியுமா? அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் உப்மா, அந்த உப்மாவில் வந்து கொஞ்சம் நல்ல வேர்கள் எல்லாம் போட்டுருக்கு. எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் வந்து வேர்கள் போட்டு பண்ண உப்பானி சாப்பிடுவோம். இவ்வளோதான் பதில். உன்னோட பார்த்தீங்க எவ்வளோ சுலபமாக எப்படி தள்ளிட்டாரோ, அதில் பதில் இருக்கே. என்ன பண்ணுறீங்க, இதோ உப்மாலோ வேர்கள் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி சாப்பிட்றோம் எங்கள் ஆசிரமத்தில். இதுதான் பண்ணுறோம். நான் மத்தியானம் வந்திருந்து இன்னொன்று சொல்லுவார், ஏதோ தக்காளி கத்திரிக்காய் சாம்பார் பண்ணி. இப்போ போனவன் கேட்குறவன் என்னன்னா, என்ன சாதனை பண்ணணும், என்ன சாதனையா? எதுவுமே பண்ணாது. இல்லைன்னா சாதனையே வேதனை ஆகிடும். அதே அப்படி மனசில் ஏதோ பண்ணணுன்றவங்களும் இந்த பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, அப்படி சொல்லி இந்த ஸ்லோகம் முடிஞ்சு விட்டது. இது பிரபாதன்னா வாதம், சம்வாதம், விவாதம், பிரவாதம். இது சொல்லியிருக்கேன் நான் பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு நடுவில் நடக்கிற பேச்சு வந்து சம்வாதம். வாதம்னா கூட இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியாததை நான் உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்குவேன், உங்களுக்கு தெரியாதது எனக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்குவீங்க, அப்படி இருக்கும். இந்த விவாதத்தில் என்னன்னா, சம்வாதம்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓ கிருஷ்ணா நீ எனக்கு குரு, என்னை சிஷ்யனாக எடுத்துக்கிட்டு எனக்கு உபதேசம் பண்ணனேது சம்வாதம் நடக்கும். ஆனால் இந்த விவாதம் அதுக்கு மிஞ்சிது பிரமாதம். தமிழ் பிரமாதம் இல்லை, the dangerous way of talking and discussion and argument and பற்றிமன்றம், this that, அது எல்லாமே இந்த பிரவாதம். இங்கே என்னன்னா, எப்படி நீ தவறு, எப்படி நான் கரெக்டானு நிரூபணம் பண்ணணும், அதுதான் முக்கியம். అహంకారం தான் ముఖ్యం ప్రవాదంలో వివాదంలో. வாதம்னா ஓகே, சம்ஹவ் ஐ வில், நானும் நீ ரெண்டு பேரும் கற்றுக்கலாம். சம்வாதம்னா நான் கம்ப்ளீட்லி சரண்டர் குரு. ஸோ பிரவாத வார்த்தை. மனுஷர்கள் இப்படி என்னென்னமோ பலது. அதுக்கு தான் நீங்கள் பேசலை, ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மெசேஜ் பார்க்குறீங்க. தட் சென்டென்ஸ் இஸ் டாக்கிங் டு யூ. உன் மனசு இஸ் ரீடிங் இல்லையா? உனக்கு நீங்களே பேசுகிறீங்க.
அதையும் பேசுறது மாதிரி தான். அதான் பொதுவாகவே கண்கள் திறந்துருந்தாவே டக்குன்னு பார்த்தா உடனே இது மைண்டில் போய்டும், ரிஜிஸ்டர் ஆகிடும். அதை பார்த்து அது ரிஜிஸ்டர் போகும். இப்போ அவன் யாரோ கற்றுக்கிட்டு போயிட்டான், நமக்கு மனசு அங்கே இல்லை, அதனால் அவன் யாரும் தெரியும். ஆனால் என்னவோ சவுண்டு வச்சு சண்டேலாம் வருவானே எப்படி, மனசு இங்கே இல்லை, அது என்னன்னு கேட்கணும், அது கேட்டிருக்கு உங்களுக்கு, நான் பேசுகிறது கேட்டிருக்காது. ஸோ இப்படி ஆல்ரெடி இது எல்லாமே சிலது தெரிஞ்சுக்கிறது. என்ன முடியல, எப்போவுமே கண்ணு மூடியே இருக்க முடியும், எப்படி காது குத்திட்டே இருக்க முடியும் இல்லை. அதுக்கு போய் நீ வேணுமனே கண்ணுக்கு மைண்டுக்கு அமுக்கு 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 பண்ணி இல்லை பெருசாக அது ஒன்று வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அடுத்த சேனல் அடுத்த சேனல் அடுத்த சேனல். ஆஹா நல்லா இருக்கே, கலர் 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 கலராக இருக்கு. இதெல்லாம் உண்மையான சாதகன் பண்ண மாட்டான். சரி, அடுத்த ஸ்லோகம் 36. எதுக்கு 36 ஆரம்பிக்கிறாரு? சரி, புத்தி பூர்வகமுக புத்தியில் நீங்கள் சொல்கிறது பேசுகிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆத்மா உடைய ஸ்வரூபம் இதெல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவான்? புரிஞ்சவனு புரிஞ்சது சார், புரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சதே சொல்கிறவனு என்ன பண்ணுவான்? அதுதான் கேள்வி. அதுக்கு பதிலுங்க, வாட் ஷுட் ஒன் டூ ஹேவிங் இன்டலெக்சுவல்லி அண்டர்ஸ்டுட் த நேச்சர் ஆஃப் த செல்ஃப். புத்தியில் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் விஷயம் இதெல்லாம் இப்படி சொல்லி கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒன்று பண்ணுவானா? அதே ஹிருத் பிராப்ய சத்தாம நிஜஸ்வரூபே ஸ்வபாவ சித்தேனுபலப்ய நிஷ்டாம் மாயா விலாச சதசத் சரூபஹ விரூபநானைக முக பிரபாதாக. அந்த பிரபாத பதம் திரும்பி இங்கே வருது. அப்படின்னா போன ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விவரித்து சொல்கிறதுக்காக விரும்புகிறாரு. வாய்க்கு பூட்டு போட்டுக்கோணும், மௌனம் படகு. இந்த தேவையில்லாத என்கொயரி, தேவையில்லாததில் தலையுடைய வைக்கிறது. சரி, இவ்வளோ கேட்டோம் ஆத்மா பற்றி. இத்தனை நாளில் ஆத்மபோதை கேட்டோம், தத்துவபோதை கேட்டோம், உபதேச சாரம் கேட்டோம், சத்தர்ஷனம் இன்னும் ஒரு கிளாஸில் முடிய போகிறதே. அதான் முடியுமா சார்? சீக்கிரம் முடிச்சுடுங்க. அப்புறம் கதை சொல்லுவீங்களா? இது முடிச்சுட்டு கதை சொல்லுவீங்களா? கதை சொல்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு விட்டது. இங்கே நடுவில் அப்பப்போ சொல்லுவேன், ஏதோ ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா? அப்போ அது கதை போல் தான் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, ஹிருத் பிராப்ய சத்தாம நிஜஸ்வரூப். என்ன ஹிருதயத்தில் எனக்குள்ளேயே நான், என்னாலேயே நானே, என்ன நானும் என்னுடைய நிஜஸ்வரூபம் உண்மையாக நான் என்பது என்ன, அகங்காரமாக அது இல்லை, புரிஞ்சு விட்டது. அகங்காரத்தினை விட சொன்னார், அதையும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நிஜஸ்வரூபே சத் தாமம். தாமம்னா இடம் அர்த்தம். சார் தாம் யாத்ரா, பரந்தாமம், வைகுண்ட தாமம், கைலாச தாமம். ஆனால் இங்கேருந்து சத்து இருப்புதல், தாமம், நான் என்னோட ஸ்வரூபம். அது எங்கே? எனக்குள்ளே நான் உணர்ந்தேன். வெளியிலேருந்து எங்கே எதுவுமே பண்ணல. என்ன என்கொயரி விசாரணை, ஆத்ம விசாரணை ஆரம்பிச்சு இங்கே ஹிருதயத்துக்குள்ளேயே இந்த சத்துடைய ஸ்வரூபம் உணர்ந்ததுக்கப்புறம்
அது என்னது? நிஜஸ்வரூபே. அதுக்கப்புறம் சுவாபாவிகமாக ஸ்வபாவ சித்தே அனுபலப்ய. இனிமே அது திரும்பி நான் மறந்து போவேனா? அது என்னை விட்டு போகுமா? சித்தமாக இருக்கு. அதனால் சித்தமான கடிச்ச வஸ்து எப்பவுமே இருக்கிறது என்னன்னு நான். இது தெரிஞ்சதுக்கப்புறம், உணர்ந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் எதுவுமே அடைய வேண்டியதில்லை. எதுவுமே அடைய வேண்டியதில்லை. எந்த லோகத்துக்கு போக வேண்டியது, எந்த கடவுள் அடைய வேண்டியதில்லை, எதுவுமே அடைய வேண்டியதில்லை. அதனால இது ஸ்வபாவ சித்த சித்த வஸ்துன்னு இது ஒன்று மட்டும்தாங்க. மிச்சமில்லை, தேவையில்லாது. அனுபலப்ய அந்த நிஷ்டை வந்ததுக்கப்புறம் இப்போதான் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்டோம் இல்லையா? இவன் இனிமே இந்த மாயா விலாசத்துக்கு சேர்ந்த மாயா விலாசம் சொன்னேன் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மாயா செல்ஃபோன், வாட்ஸ்அப், மாயா விலாசம்னா அதோடைய சேஷ்டைகள், அது காட்டுற, அது போகிற போக்கு, அது காட்டுற இந்த விஷயம் பாருங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மாயா காட்டுற விஷயங்கள் லோகத்தில் ரொம்ப ரொம்ப நம்மளை ஆக்கர்ஷிக்கும். என்ன சொன்னோம் மாயை பற்றி? ரொம்ப வெரைட்டி இருக்கும், ரொம்ப நாவலிட்டி இருக்கும், ரொம்ப பியூட்டி இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்காதுங்க, ஸ்டெபிலிட்டி இருக்காது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீ பிடிச்சிக்கணும்னு பிடிச்சி வாங்கி வச்சுக்கிறதுக்குள்ளே போயிடும். வச்சுக்கின கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஏன்? ஸ்டெபிலிட்டி இல்லை, நிச்சலத்தை இல்லை. ஏதாவது சொல்லுங்க, ஒன்று இருக்கேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லவே முடியாது, யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே அனிச்சயம், அனித்தியம். அதனால அந்த நிஷ்டை, இந்த மாயா விலாசம் அதிலோ அப்போது இப்படி பேசுவானே இன்னும் என்னது இதெல்லாம் பிரபாதக திரும்பி தேவையில்லாத இந்த சும்மா என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆத்மா சத்து பேசுகிறாங்களே இங்கே சொல்கிறாங்களே அது அது இருக்கு. கொஞ்சம் பேர் அது இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது, அதுக்கு உருவம் இருக்கு, அதுக்கு உருவம் இல்லை. இப்பவும் அப்படி தானே ஒரு மதங்கள் அவங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்ற அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன நீங்கள் இத்தனை உருவம் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க என்ன? அவனுக்கு புரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னு. அப்பா இத்தனை ரூபம் நாங்கள் வச்சுட்டா கூட அந்த எல்லாமே ஒரே சுவாமி தானே எங்களுக்கு தெரியும். எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். அப்படி இத்தனை உருவம் இல்லைன்னு சொல்லி நீ மட்டும் ஏன் இப்படி வச்சுக்கிறே? ஏன் இப்படி வச்சுக்கிறே? ஏதோ வச்சுக்கிட்டே இல்லை நீயும். எதுக்கு அது? நாங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று. என்னது? காலையில், மத்தியானம், ராத்திரி ஒரு இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் சாப்பிடுங்க. ஒரு வாரம், ஒரு வாரமா? ஆமாம், உங்கள் கடவுள் நீங்கள் சொல்கிறது அப்படி இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று தான். எங்களுக்கு பாரு, உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ, நீ விடு. உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க. எந்த சுவாமி? ஏதாவது சுவாமின்னு வச்சுக்கோ. சண்டே எனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கோங்க, ஏதாவது பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் பசி போகணும், அவ்வளோதானே. அதுபோல் இங்கே வெரைட்டி. அப்பா வெரைட்டியில் நாவலிட்டி இருக்குது, பியூட்டி இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் கடவுள் எல்லாத்திலும் இருக்கிறது ஒருத்தர். நீ கஞ்சம், உனக்கு ஒரே ஆள். எங்களுக்கு பார்த்த
மரமும் தெய்வந்தான், மலையும் தெய்வந்தான், செடி கொடி ஆகாயம் நட்சத்திரம் எது தெய்வம் இல்லை? இங்கே அப்படி தான் சொல்கிறோம். நீ வந்து கேட்க மாட்ற. சும்மா எங்கள் கோவில்கள் நிறையா, சுவாமிகள் நிறையான்னு நீயே உனக்கு வயிற்றெரிச்சல் வயிற்றெரிச்சல் தான், அது ஒன்றும் இல்லை. சரி, இப்படி ரூபம் இருக்கு, ரூபம் இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வேதாந்தம் கேட்குறீங்களே, உங்களே கேட்டுக்கோங்க, யாருன்னு கேட்காதுங்க, எனக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இப்போ கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? இல்லை, இப்போ இந்த ஆத்மா பற்றி என்ன சார் இதோடைய கதை? அப்போ தெரியும் நிஜமாக உங்களுக்கு. நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்கன்னு. ஸோ ரூபம் அரூபம், அப்புறம் அது அநேகம் சார், நிறைய இல்லை அது ஒன்று தான். இப்படி பேசிகிட்டே இருப்பானே பட்டிமன்றம் போட்டு ஏதோ ஒன்றும். இதெல்லாம் சும்மா வாயிலேருந்து வர தேவையில்லாத பேச்சு தான். பிரபாதா அதே வார்த்தை. நான் இதுக்கு வந்து விவேக சூடாமணிலோ சங்கரர் சொன்னது கருத்து சொல்லுவேன். அவர் இப்படி தான் நிறைய பேசி சொன்னதுக்கப்புறம் வாக்வைகரி சப்த ஜெரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத புக்தேவன முக்தையே. அது பூர்த்தியாக ஸ்லோகமாக இல்லை, அது ப்ரோஸில் இருக்கு. வாக் வைகரி சப்தஜரி, நல்ல அழகாக பேசுகிறாங்க, செந்தமிழ். அந்த திருமுறை பாசுரம் திருமந்திரம், அந்த தமிழ் இந்த தமிழ் ஓகே. இல்லை சம்ஸ்கிருதம், நானும் சம்ஸ்கிருதம் எனக்கு தெரிஞ்சுதான் அப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சம்ஸ்கிருதம் தான் இது ஸ்லோகம். ஸோ வெரி டாக்கேட்டிவ், வெரி ஆரேட்டர், குட், நல்லா பேசுவார். வாக்ஜரி அண்ட் பதங்கள் அப்படி கடகட கடகடன்னு கங்கை போல். அவர் சரஸ்வதி எங்கள் வாயாலிருந்து அப்படி கொட்டுவாங்க. சப்தஜரி, அப்புறம் சாஸ்திரம் எது கேட்டான்னு சரி அப்படி டக் டக் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் சொல்லுவான். ஓகே, அது எல்லாத்தையும் விவரணமும் பண்ணுவானே, அது எல்லாத்துலையும் கௌசலம் திறமை இருக்கு. அதுக்கப்புறம் வைதுஷ்யம், இப்படி என்ன சிரிக்க வைப்பான் எல்லாருன்னே. நிறைய அப்படி கூட சிலது இருக்கு. நிறைய யூடியூப்பில் என்ன வீட்டில் சிரிக்க முடியாது வாழ்க்கையில், அப்பப்போ அது அமைக்கிட்டு பார்த்தா அது கொஞ்சம் சிரிப்பு வரும். அதனால் அதுக்காக தமிழில் நகைச்ச அதுக்கு நிறைய பேர் நிறைய போடுவாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு டைம் பாஸ். நான் அவனை ஏதாவது சொன்னால் தான் நான் சிரிப்பேன், இல்லைன்னு எப்போ அழுமூஞ்சுதா. ஸோ வைதுஷ்யம் விதுஷம் இதெல்லாமே இப்படி இருக்கே, இதெல்லாம் வயத்தப்படுவதுக்காக தான், முக்தி வராது. அதான் கருத்து. புக்தையே நான் முக்தையே. அதனால் உன்னுடைய டேலண்ட்ஸு, உன்னுடைய திறமை, எல்லாருக்கும் என்னென்னமோ திறமை இருக்குல்ல. தாய்மார்கள் நீங்கள் நல்லா சமைப்பீங்க, உங்களோட திறமை. சில பேர் வேறு என்ன பண்ணுவாங்க, எதுக்கு அதெல்லாம் முக்தி கொடுக்குமா? ஞானம் மட்டும்தான் முக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு கருத்து சொல்லி நிறுத்துகிறேன். அவதூத கீதைன்னு ஒரு இது இருக்குது, அதில் பல அத்தியாயங்கள். அதில் கடைசியில் எங்கள் ஒரு இடத்துல கடைசியில் சொல்கிறார், சுவாமி கேட்டேன், இவ்வளோ நாள் நான் எவ்வளோ தவறு பண்ணிகிட்ருக்கேன், தப்பா என்னை மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கெங்கோ இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி நான் திருப்பதி வந்தேன், அங்கெங்கோ இருக்குன்னு ஸ்ரீரங்கம் வந்தேன், இல்லை குருவாயூரப்பர் அங்கே இருக்குன்னு வந்தேன். நான் இப்படியெல்லாம் நீ அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கேன்னு சொல்லி தேடி நான் வந்து அப்படியெல்லாம் ஓடிட்டு வந்தேனே, இது பெரிய தவறு பண்ணேன். ஏன்னா நான் அப்படி பண்ணி நீங்கள் சர்வகதா
எல்லா இடத்துலும் வியாபிச்சிருக்கிற ஆம்னிசென்ட் அనే உன்னுடைய பவர்னு நான் கிஞ்சப்படுத்திட்டேன், நிராதரவு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. எப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நான் ஏதோ சொல்லி சங்க சக்கர கதாப்ஜ சோபிதன்னா, இல்லைன்னா லம்போதர பீதாம்பரனே, உருவமே இல்லாத உனக்கு போய் பெல்லி பாட்டட் அப்படின்னு சொல்லலாமா? யானை மூக்கவனு சொல்லலாமா? உனக்கு உருவமே இல்லை. உருவம் இல்லாத ஒன்று போய் நானும் இந்த உருவம் அந்த உருவம் அது வேற இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுறது போல, அப்படி தானே? லம்போதரன் என்னன்னா ஹூ இஸ் ஹேவிங் எ பிக் ஸ்டமக், பெல்லி பாட்டட், அப்படியே கூப்பிடலாம் யாராவது, ஏய் பெல்லி பாட்டட் இங்கே வான்னு, தொப்பை இங்கே வான்னு. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கிண்டல் பண்ணி ஏதோ கூப்பிடுமா, அந்த மாதிரி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால் சில எறும்பு மாடிங்க வாடா, அவனும் ஒத்துக்கிறான், ஒத்துக்கிட்டே வரான், என்னை அப்படி கூப்பிடுறீங்க? மூளை வேலை செய்யாதவன் எல்லாரும் அப்படி ஏதோ சொல்லு, சாதாரணமாக திட்டுறோம். அப்புறம் மூணாவது என்ன பண்ண, உங்களை நான் மெடிடேட் பண்ணுறேன், உன்னை பற்றி நான் மெடிடேட் பண்ணுறேன். அது தவறு தான். இந்த நான் అనేది நீயாவாக இருந்தபோது நான் யாருன்னு பற்றி மெடிடேட் பண்ணுவேன்? புரியுதா? இந்த தியானம் பண்ணுறேன் நான், யாருன்னு நான் வேறே, நான் தியானம் பண்ணுறேன். ஓ, தியானம் பண்ணுறவன் மெடிடேட்டரு, மெடிடேட்டடு. இப்படி உன்னை என்ன ஹிருதயத்தில் இருந்தது நீதானே தெரிஞ்சுக்காமே நீ வேறேன்னு சொல்லிட்டு நானாக இருந்து தியானம் பண்ணுறேன், இத்தனை தவறு பண்ணுற, மன்னிச்சுடு பகவானேன்னு சொல்கிறாரு. எப்போ சொல்ல முடியும் இதெல்லாம்? பர்ஃபெக்ட் அபைடன்ஸ் இந்த நிஷ்ட, ஞான நிஷ்ட, ஸ்வரூப நிஷ்ட ஏற்பட்டப்போ பயப்படுறவனுக்கு, பயந்தாங்கோழிகளுக்கு இதெல்லாம் புரியாது, இந்த ஞானம் எட்டாது. ஸோ நீ எந்த கேட்டகரியில் இருக்கணும் நீ நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் போக வேண்டியதுதான். போங்க சார், அப்படி முடிச்சு இப்படி முடிச்சு ஏதோ சொல்லிட்டு அனுப்புகிறீங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.